இன்னைக்கு ஃபுல்லா சரியான தும்மல். முழிச்சிருந்தா தான்யா தும்மிட்டே இருக்கிற மாரி இருக்கு அப்படின்னு தூக்கமே வரலைனாலும் மெனக்கெட்டு தூங்குன மாரி இருந்தது. சரி ஈவினிங் போல எந்திரிச்சு இஞ்சி தட்டி போட்டு பால் குடிக்கலான்னு பார்த்தா, இஞ்சி முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்களா, சரி வெறும் பால் மட்டும் நல்லா காய்ச்சி குடிச்சிட்டு, கேபிள் நேத்துலேருந்து எடுக்கவே இல்லையா, டிவி இல்லாம இன்னைக்கு ஃபுல்லா செம்ம போரிங்ப்பா. ஈவினிங் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் டிவியே வந்தது. சரி அப்படியே பாட்டு கேட்டுட்டு, இன்னைக்கு என்ன சமைக்கலான்னு அத்தை ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருந்தாங்க. நமக்கு வேற கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு, அம்முக்கு வேற முணுமுணுன்னு இருக்கு. நல்லா மிளகு தூக்கலா ரசம் வைக்கலாம் அப்படின்னு நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அத்தை வெளியில சாப்பாடு வச்சுட்டு இருந்தாங்க. காய்கள் பொரிக்கலான்னு தான் இருந்தேன். மாமா கருவாடு பொரிங்கத்தான்னு சொன்னாங்களா, அதோட கருவாடையே ரெடி பண்ணியாச்சு. இது நான் எப்போ ரசம் வச்சாலும் ஏதாவது 1, 2 கமெண்ட் வந்துடும். ரசம் என்ன தண்ணியா இருக்கு அப்படின்னு. தண்ணியா வைக்கிறனால தான் அது பேர் ரசம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் எப்பவுமே நிறையா தான் வைப்பேன். நம்ம வீட்டில் எல்லாருக்குமே ரசம் ரொம்ப பிடிக்கும். எக்ஸ்ட்ரா ஊற்றி ஊற்றி குடிக்கிற மாதிரி ரசம் நல்லாயிருக்கும். அப்படியே சாப்பிட்டுட்டு பகல் ஃபுல்லாக தூங்கிட்டேமே, எப்போ தூக்கம் வருதோ அப்போ தூங்கிக்கிற வேண்டியது தான். இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் முந்திவேல் புவனேஸ்வரி அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.